வணக்கம் மக்களே! எனக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா ரெசின் ஆர்ட் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால தான் பார்த்தீங்கன்னா, Amazonலேருந்து கிராஃப்டிங்கர் அப்படிங்கிற இந்த ரெசின் ஆர்ட் கிட் வாங்கியிருக்கேன். ஓகேவா? இந்த ரெசின் ஆர்ட் கத்துக்கிறதுக்கு மூலியமா, நீங்க வந்து இத ப்ராப்பரான பிசினஸா கூட கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கு? இந்த பாக்ஸ வச்சு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுக்கும் இந்த பாக்ஸ் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, ரெசின் ஆர்ட் பண்றதுக்கு அப்படின்னா, Amazonோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க போயிட்டு இத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். இப்ப நாம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளார என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அ இது பார்த்தீங்கன்னா, நான் வாங்கி 2 வாரம் ஆகுது. நான் 2, 3 கீ செயின்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இப்ப இந்த பாக்ஸ நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு 3:1 ரேஷியோல ரெசின் பிளஸ் ஹார்ட்னர் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலயே 2:1 இருக்கு. இந்த கிராஃப்டிங்கர் பார்த்தீங்கன்னா 3:1 தான் தராங்க. இந்த 3:1 பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ரெசின் வந்து உங்களுக்கு 150 கிராமும், ஹார்ட்னர் வந்து 50 கிராமும் குடுக்குறாங்க. ஓகேவா? இப்ப 3:1 அப்படிங்கிறது, இப்ப 3 கிராம் வந்து நீங்க ரெசின் எடுத்தீங்க அப்படின்னா, 1 கிராம் மட்டும் ஹார்ட்னர் நீங்க சேர்க்கிற மாரி இருக்கும். ஓகேவா? இந்த 2 பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். வந்த உடனே உங்க கேப்ல பார்த்தீங்கன்னா, மார்க் பண்ணிடுங்க. இது வந்து ஹார்ட்னர்னா ஹெச்ன்னு போட்டுருங்க. ரெசின்னா இங்க ஆர்ன்னு போட்டுருங்க. ஏன்னா கேப் மாறிட்டு அப்படின்னா, ஒரு டிராப் வந்து மிக்ஸ் ஆனா கூட உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகாது. அதனால எந்த சொல்யூஷனும் கலக்காம வச்சுக்கோங்க. ஓகேவா? பாட்டில் கேப்ப வந்து தனித்தனி அதுக்கான கேப்ப மட்டும் நீங்க போடுங்க. இந்த சொல்யூஷன் வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, அ நாம வாங்குனதுல வந்து இந்த ஏபிசிடி மோல்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்களே கீ செயின்க்கான இதுவுமே குடுத்துருவாங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தமா 2 யூனிட்டா பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஏபிசிடி கீ செயின் பிளஸ் பார்த்தீங்கன்னா, அதிலேயே ஃப்ரேம் கீ செயினுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க பார்க்கலாம். இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அழகா ரெசின ஊத்துனீங்க அப்படின்னா, தானாவே அது பார்த்தீங்கன்னா ஃபோல்டு வந்துரும். நீங்க எடுக்கும்போது அந்த ஃபோல்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆயிடும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசின் கூட வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாரி தான் இருக்கும். நான் வந்து இப்ப கிட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி நான் அத வச்சிருந்தேன். ஊத்தி வச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. பார்த்தீங்களா அப்படி கிறிஸ்டல் கிளியரா வந்திருக்கு பார்த்தீங்களா? 3:1 வந்து உங்களுக்கு ரெடி ஆகுறதுக்கு 24 மணி நேரம் ஆகும். ஒன்ஸ் நீங்க ரெசின் வந்து போர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, 24 மணி நேரம் கழிச்சு தான் நீங்க எடுக்கிற மாரி இருக்கும். 24 மணி நேரம் எக்ஸாக்ட்டா கிடையாது. ஒரு 12 மணி நேரத்திலே ரெடி ஆயிடும். நீங்க கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, இல்ல அப்படின்னா 24 மணி நேரம் ஆகும். நீங்க ஒழுங்கா மிக்ஸ் பண்ணல அப்படின்னா, கடைசி வரைக்கும் அது வந்து இந்த மாரி ஹார்டா வராம ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த கிச்சன் இருக்கு, நான் காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்துருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஹியரிங் மோல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன ஹியரிங் மோல்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேமு இதுமாரி மோல்டு வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, க்ளோவ்ஸ் குடுப்பாங்க. ஓகேவா? க்ளோவ்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வந்து க்ளோவ்ஸ் போடாம பிகினிங்ல பண்ணாதீங்க. ஏன்னா ஹார்ட்னர் ரெசின்லாம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தான். அதனால உங்களுடைய ஹேண்ட்ல பட்டுச்சு அப்படின்னா, பட்டு ஒழுங்கா கழுவிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. கழுவாம அப்படியே விட்டீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் ப்ராப்ளம் வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால க்ளோவ்ஸ் யூஸ் பண்ணியே எப்பவுமே பண்ணுங்க. ஒருவேளை க்ளோவ்ஸ் யூஸ் பண்ணாம பண்ணாலும் கூட ப்ராஜெக்ட் முடிச்ச கையோட கழுவிடுங்க கைய நல்லா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஸ்டிக்கர் குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கீ செயின்க்கான மெட்டீரியல். அந்த ஹூக்லாம் குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர் கிட் தான். ஓகேவா? அதனால கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் குடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த பிக்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து மைக்கா பிக்மெண்ட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட் மாரி ஒரு பிக்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா 6 பிக்மெண்ட் உங்களுக்கு குடுத்துருவாங்க. அதுமாரி கிளிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 கிளிட்டர் குடுத்துருவாங்க. ஓகே, அந்த மாரி ஒரு 3 இல்ல 4 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃப்ளேக், சில்வர் ஃப்ளேக், கோல்டு ஃப்ளேக்னு சொல்லிட்டு தனித்தனியா 2 பார்த்தீங்கன்னா குடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே இதில பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த இது ஏபிசிடி இது குடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பியூர் முத்து மாரி குடுத்துருப்பாங்க. இது வந்து நீங்க ரெசின்ல போட்டுக்கலாம். ஓகேவா? அது கப்பும் உங்களுக்கு இந்த மாரி ஸ்டிக்கும் வந்துரும். அந்த கப் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். இவ்வளோதாங்க. இந்த கிட்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க பிகினரா இந்த கிட் பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஒருவேளை நீங்க இத வாங்கணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நான் வந்து Amazon லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். நீங்க போய் வாங்கிக்கலாம். ஓகே. இப்ப ஃபைனலா நான் என்னென்ன கீ செயின் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் பண்ண கீ செயின் தான். இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ரெசின கரெக்ட்டா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்க ஒரு சின்ன ஒரு வெயிட் மிஷின் வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். வேணா அந்த வெயிட் மிஷினுமே நீங்க வாங்கிக்கலாம். வெயிட் மிஷின் இல்லாமலும் பண்ணலாம். அதாவது ஒரு டீஸ்பூன்ல வந்து கரெக்ட்டா அளவு எடுத்து ஊத்தலாம். இல்ல அப்படின்னா அந்த கப்புலயே கூட அளவு குடுத்துருப்பாங்க. பட் அந்த கப்பு தீர்ந்த பிறகு நீங்க வந்து டீஸ்பூன்ல தான் அளவு எடுக்கிற மாரி இருக்கும். ஒருவேளை நீங்க கரெக்ட்டா எடுக்கல அப்படின்னா,
இது வந்து இந்த அளவுக்கு ஹார்டாகாது. நல்லா ரொம்ப ஒட்டுன மாரி இருக்கும். கம்மு மாரி இருக்கும். அது கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் குவாலிட்டி ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு வெயிட் மிஷின் வாங்கிக்கோங்க. அது ஒரு ரூ. 250 கிட்டக்க தான் வரும் ஓகேவா. ஸோ அமேசான்லேயே அதுவுமே அவைலபிளாக இருக்குது. அதுக்கு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கீ செயின் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம் உள்ளார. இல்லை அப்படின்னா இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 லேயராக போட்டு நீங்கள் வந்து எழுதலாம் ஓகே. நீங்கள் நிறையா கற்றுக்க உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீ செயின் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நான் சின்னதாக ஃபோட்டோ வச்சுருப்பேன். இப்போ வீடியோ எந்த அளவுக்கு கிளியராக தெரியுன்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்தேன். இதே நான் ஃபோட்டோ பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னா இந்தமாதிரி செமையாக வந்திருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பேப்பரில் எடுத்து அதை லைட்டாக ஒரு லேமினேஷன் மாரி பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் ஓகே. இது லைட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஸ்மஜ் ஆகிட்டு நான் பேப்பர் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்போதைக்கு நான் கரெக்டாக பண்ணிட்டுருக்கேன் ரெசின் ஆர்ட் கற்றுக்கிறதுக்காக. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது பிஸ்னஸாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் ஆல் இன் ஒன் பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.